ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 3rd April 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், என்டிபிசி, டிவிசி லேப்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ், பஜாஜ் ஆட்டோ, நெஸ்லே இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 18 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. நான் முன்னமே சொன்ன மாதிரி நிஃப்டி 22,500 கிராஸ் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுது. ஏன்னா அதில் பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 22,500. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 22,000 தான் இருக்குது பெரிய சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பெரிய சப்போர்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் 22,500 கிராஸ் பண்ணிச்சு. ஆனாலும் அது அதுக்கப்புறம் பயங்கரமாக செல் ஆஃப் ஆகி 22,434 தான் க்ளோஸ் ஆச்சுது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 21 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக காட்டுது. ஸோ நாளைக்கு மேபி ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கலாம். இருந்தாலும் அது பெருசாக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு 90 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நிஃப்டி 50ல் ரீசெண்டாக தான் ஆட் ஆச்சுது. ஸோ ஆட் ஆனப்போ ஒரு ஃபியூ டேஸாக கொஞ்சம் சரிஞ்சிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இது நிஃப்டி 50ல் ஆட் ஆனதுனால ஒரு $260 மில்லியன் அளவுக்கு இன்ஃப்ளோ இருக்க வாய்ப்பு இருக்குது ஸ்ரீராம் ஃபினான்ஸில். அதோட மார்க்கெட் கேப் பயங்கரமான அளவுக்கு பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஆப்வியஸ் தான். இது நிஃப்டி 50யை ஃபாலோ பண்ணுற ஃபண்ட்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நிஃப்டி 50யில் ஆட் ஆனதுனால கண்டிப்பாக அவங்க யூபிஎல்ல விற்றுட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அவங்க ஃபண்டில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா யூபிஎல் நிஃப்டி 50லேருந்து வெளியே போயிடுச்சு. ஸோ சில பேர் அப்படியே நிஃப்டி 50யை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி அதை விற்றுட்டு இதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இப்போ ஒரு ஃபியூ டேஸாகவே நல்லா ரேலியை கொடுத்துட்ருக்குது. இன்னும் அப்சைட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அப்புறம் என்டிபிசி பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, என்டிபிசி இது வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாத அளவுக்கு 422 பில்லியன் யூனிட்ஸ் பவரை ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 24ல். இது அவங்களோட ஹையஸ்ட்டு எவர் பவர் ஜென்ரேஷன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்டிபிசி நல்லாவே ரேலியாக இருக்குது. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 62 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. இதுக்கு காரணம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இதோட டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை அப்கிரேட் பண்ணி பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பைக்கால்னால் டிவிஸ் லேப்ஸ் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்னால அது ஒரு 113 பாயிண்ட் விழுந்திருக்குது. பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா அது 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு 195 பாயிண்ட் விழுந்திருக்குது. அப்புறம் நெஸ்லே பார்த்திங்கன்னா ஒரு 69 பாயிண்ட் விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எம்கே ப்ரோக்கரேஜ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க வித் ரெடியூஸ்டு ரேட்டிங்கோட. அதனால் ஸ்டாக் ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. அதனால் நெஸ்லே கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 38 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. கோல்டு 2320 இருக்குது. இது ஒரு சடன் ஹைக்காக கொடுத்துருக்குது கோல்டு. ஸோ இந்தளவுக்கு இது ரேலி ஆனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தாய்வானில் எர்த்துக்வேக் இருந்துச்சு. இது செமிகண்டக்டர் மார்க்கெட்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் டேட்டா யூஎஸில் ரீசெண்டாக வந்துருந்துச்சுல்ல. ஸோ அது என்ன தான் நெகட்டிவாக வந்திருந்தாலும், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தாலும், பவல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஃபெட்டோட சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ரேட் கட் பிளான்ஸை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவர் புதுசாக ஒரு ஹோப் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 நியூஸும் சேர்ந்து கோல்டை இந்த அளவுக்கு ரேலி பண்ண வச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இது உங்களுக்கு ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.